உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேடு சந்தையில் தற்போது புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலையானது அதிகரித்துள்ளது. 1 கிலோ மல்லி 2600 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முல்லை 1100 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையிலும், ஜாதி மல்லி 900 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலையானது அதிகரித்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 கிலோ கனகாம்பரம் பூ 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையிலும், அரளிப்பூ 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையிலும், சாமந்தி 100 ரூபாய் முதல் 160 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. விலை அதிகமாக இருக்கும் சூழலிலும் பொதுமக்கள் பூக்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். தற்போது புத்தாண்டை ஒட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்களின் விலையானது பன்மடங்கு அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லாவண்யா, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. சென்னை கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை காய்கறிகள், பூக்கள், பழங்கள் என அனைத்தையும் வாங்குவதற்கு ஒரு உகந்த இடமாக இருக்கிறது என்றே கூறலாம். ஏனென்று கேட்டால், இந்த கோயம்பேடு சந்தைக்கு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் நாள்தோறும் வருகை தந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி செல்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக விழா காலங்களில் இந்த பொருட்களினுடைய விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுவதும் வாடிக்கையாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பூக்களினுடைய விலை கடந்த காலங்களை விட இன்று சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. நேற்றும் இன்றும் பூக்களினுடைய விலை கூடுதலாக விற்கப்படுவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. 1 கிலோ மல்லியினுடைய விலை 2600 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும், ஐஸ் மல்லியினுடைய விலை 2500 ரூபாயிலிருந்து 2800 ரூபாய் வரைக்கும், ஜாதி மல்லியினுடைய விலையும் அதே போல அந்த 1000 ரூபாயினுடைய விலை தொடக்கத்திலும், கனகாம்பரம், அரளி போன்ற பூக்களினுடைய விலையும் ரூபாய் 200 500 1000 வரையிலுமே விற்பனை செய்யப்படுகிறது. அதாவது தெய்வ வழிபாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து பூக்களினுடைய விலையுமே உயர்ந்து காணப்படுகிறது. எனினும் பொதுமக்களும் சில்லறை வியாபாரிகளும் பூக்களை விருப்பத்தோடு தான் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பூக்களினுடைய விலை அதிகரித்து காணப்பட்டாலும் தங்களுடைய தேவையை கருதி பொதுமக்கள் அனைவருமே அந்த பூக்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் காண முடிகிறது. அடுத்தடுத்த சில நாட்களில் தான் பூக்களினுடைய விலை குறையும் என்றும், விசேஷ நாட்களில் பூக்களினுடைய விலை அதிகரித்து காணப்படும் என்றும் மலர் வியாபார சங்கத்தினர் நம்மிடம் கருத்து தெரிவித்தார்கள். மேலும் காலை முதற்கொண்டே பல்வேறு இடங்களில் தெய்வ வழிபாடுகளும் தேவாலயங்களில் இறை வழிபாடுகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது. பொதுமக்கள் தங்களினுடைய இந்த புது வருடத்தினுடைய முதல் நாளை வளமாகவும் வசந்தமாகவும் மேன்மையாகவும் தொடங்க வேண்டும் என இறை வழிபாட்டில் ஆன்மீகத்தில் தங்களை திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருண்யா. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி.